அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டிகேட்டர்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது போடுவோம். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ல என்ன பண்ணணும், ரெண்டையுமே 5 மினிட்ஸ்ல ஐல பார்க்கணும். ஐல என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மைனர் ஃப்ரேம்க்கு வர முடியும். பாருங்க, இவர் பாருங்க, என்னைக்கு நேத்து 14ஆம் தேதியா ஹை நமக்கு வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணல. கன்ஃபர்மேஷனு இங்க வந்து பண்ணியிருக்காரு 1:45க்கு. கரெக்டுங்களா? 1:45 பண்ணவர் 4:10க்கு என்ன பண்ணிட்டாருங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, கீழே இறங்கிட்டாரு. வாட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாரு. இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டாரு. அப்போ இனிமே இதுக்கு மேல வந்தாதான் ஒரு பைக் போக முடியும். யாரு? 23,200 புட். ஓகேங்களா? சரி, அங்க அப்போ மார்க்கெட் என்ன, கீழே இறங்கிட்டு இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் ஏறுது. இங்க இருந்து எங்க ஏறுதுங்கிறதுக்கான விடை போய் ஒரு 10ஆம் தேதி டைம்ல இதே இதுல போயிட்டு என்னன்னு செக் பண்ணிக்கோங்க, இருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து போனவர் இந்த இடத்த ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து ஃபால் ஆகுறாரு. அப்போ இவர் இனிமே இதுக்கு மேல போனாதான் பைங்கிறது என்னைக்குங்க, நேத்தே முடிவாயிடுச்சு. கீழே இங்க இருந்து ஏறினாருன்றதுக்கான விடை கீழே இருக்கு. நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க இருந்து போனவர் இங்க போயிட்டு ரிஜெக்ட் ஆகுறாரு. இதுக்கு மேல போனாதான் இனி பை. அப்போ 23,200 கால் என்ன இருக்கணும், பை ஆயிருக்கணுமா இல்லையா? இங்க இருந்து வரும்போது ஏறும்போது செல்லா இருக்கணும். செல்ல எங்கேயுமே சிக்னல் 1 மினிட்ல வச்சிருக்கேன், லோல வச்சிருக்கேன், எங்கேயுமே செல்லு ஆகல, போய் ரிஜெக்ட் ஆகல. இப்போ இங்க இருந்து இது பை ஆகணும்னா நேத்தே இங்க பாருங்க இந்த இடத்துல ஏன்னா பை ட்ரிகர் பண்ணிருக்காங்களா, அதோடைய வேல்யூ என்ன, 96.75ம் 96.20ம் ரெண்டு வேல்யூ பை இடம். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு கீழே வேற எங்கேயும் இல்லை, அங்கதான் பை, ஃபர்ஸ்ட் பை. ஓகேங்களா? அந்த வேல்யூவும் 96.075. ஓகே, ஆனா அது கீழே தான் இருக்கு. அது கீழே பாருங்க. இப்ப நான் அந்த லைன் நேத்து அங்க ஒரு பை ட்ரிகர் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இங்க மார்க்கெட்டு இவர் இங்க இருந்து இறங்கிட்டு இருக்காரு. ஆனா அது வரைக்கும் இங்க பிரீமியத்தை என்ன பண்றாங்க பாருங்க. இவர் இறங்கின டைம் என்னன்னு பாத்துக்கோங்க. 9:35ல இருந்து இறங்குறாரு. 9:35 to 9:40ல இருந்து இறங்குறாரு. அது வரைக்கும் இவர் மார்க்கெட்டு கீழே சைட்வேஸ்லயே தான் இருக்குங்க. மார்க்கெட்ல சைட்வேஸ்லயே இருக்கு. எத்தனை மணி வரைக்கும்? 10 வரைக்கும். 10:35 வரைக்குங்க. 10:35க்கு என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த 1 மினிட்ல இருக்கக்கூடிய பை வேல்யூவை பிரேக் பண்ணிட்டாங்களா? 96.20 அங்க எடுத்துமா, அந்த வேல்யூ பிரேக் பண்ணிட்டாங்களா? பிரேக் பண்ண உடனே இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எது, பிரேக் பண்ண கேண்டிலுடைய லோ தான ஸ்டாப் லாஸ். இதுதான் ஸ்டாப் லாஸ். மேல இது வந்து ட்ரிகர் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டாங்களா? கேண்டில் க்ளோஸ்க்கு மேல அந்த வேல்யூக்கு மேலே க்ளோஸ், எகைன் பை. நம்ம வேல்யூ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாயிண்ட் எப்படி ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கா. எவ்வளவு பாயிண்ட்ஸ், எவ்வளவு பாயிண்ட்ஸ்னா இங்க இருந்து பாயிண்ட்ஸ் இல்ல, நான் வந்து பர்சன்டேஜ் பாக்குறேன் எவ்வளவுன்னு. 40% ரிட்டர்ன். எவ்வளவு நிமிஷத்துல பாருங்களேன், எத்தனை நிமிஷம் இங்க ட்ரிகர் ஆகுது. இந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு, இங்க நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க 5-10 நிமிடத்துல 40%. ஒரே 10 நிமிஷம் தான் போயிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா? மறுபடியும் உங்க புள்ளிலேயே வந்துதான் இங்கதான் மறுபடியும் பை எடுத்து இங்கே இருந்தும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. தட் இஸ் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, இது நேற்று நடந்த இது வேல்யூ. இன்னைக்கு 5 மினிட்ஸ்ல ஐல வந்து அன்றைய தினம் புது வேல்யூ வரணும்னு இல்லை, வந்தா அப்ப லைவ்ல வரும்போது நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இது வரைக்கும் இன்னும் 5 மினிட்ஸ் ஐல புட்லயும் வரல. காலில் 5 மினிட்ஸ் ஐல வந்திருக்கா பார்க்கலாம். காலில் 5 மினிட்ஸ்ல எஸ், இங்க பாருங்க, சூப்பர். எத்தனை மணிக்கு? 12:35க்கு வந்திருக்காப்ல. ஆனா இது என்ன பண்ணிட்டாரு, இந்த கேண்டில் தான் ட்ரிகர் பண்ணிருக்கு, ஆனா கன்ஃபர்மேஷன் பண்ணல, கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப ஸ்டாப் லாஸ் இதுதான். நம்ம ஸ்டாப் லாஸ் வரைக்கும் அது பாருங்க, நேத்து இதனுடைய வேல்யூவே அப்படியே எடுத்துருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு 1 மணிக்கு. அப்போ 1 மணில இருந்து புட்ல என்ட்ரி எடுத்து பார்த்துருக்கலாம். புட்ல 1 மினிட்ல போய் செக் பண்றேன். 1 மினிட்
லோல 1 மணிலிருந்து எங்க ட்ரிகர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1 மணிலிருந்து எஸ் இங்க பாருங்க 1 மணிலிருந்து இங்க இருக்கு. 1 மணிக்கு மேலனா 1:20க்கு தான் இவர் பை ட்ரிகர் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? பை ட்ரிகர்டு பிளேஸ். இதுக்கு மேல இங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ஸ்டாப் லாஸ் கடைசி வரைக்கும் அடிக்கவில்லை. இது வரைக்கும் அடிக்கல. இங்க இருந்து போயிட்டு பாருங்க. அங்க போய் டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இவரும் பையில இல்ல. அதனால மைனர் டைம் ஃப்ரேம்ல வர்றது எல்லாமே குறிப்பிட்ட டார்கெட். அதே 5 மினிட்ஸ்லயே நம்ம விட்டுருக்கானா அந்த டைரக்ஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பாருங்க எகைன் அங்க இருந்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து எங்க ட்ரிகர் ஆனாங்களோ அங்கேயே நின்று டேலி பண்ணி அழகா முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து இவர் இன்வாலிட் ஆனதுனாலதான் இந்த இதுல நம்ம போய் என்ட்ரி எடுத்தோம். இப்போ இங்க பாருங்களேன், இங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்போ சூப்பர். இப்ப என்ன பண்ணிருக்காங்க? 5 மினிட்ஸ் ஐ இல்லைங்க, கால்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. பியூட்டி ஆஃப் மார்க்கெட். இப்பவே பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. கால்ல இந்த விலை 60 ரூபா 75 காசுக்கு மேலேயும் க்ளோசிங் 60 ரூபா 60 காசுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சிருக்கணும். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. திஸ் கேண்டில் இஸ் கன்ஃபர்மேஷன். அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்து மேல போயிருக்கா? அப்போ நாளைக்கு என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக கண்ணுக்கு தென்படுகிறது. இப்பவே எவ்வளவு பர்சன்ட் அந்த கேண்டில் ரிட்டர்ன் இங்க வரைக்கும் போயிருக்கா? ஓகே 14% இப்போ இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மேக்சிமம் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்களே டிசைட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேங்களா? சரி, அது நம்ம கேப் அப் கேப் டவுன் அதெல்லாம் வந்து இதுல எடுக்க கூடாதுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லைவ்ல பாத்துருங்க. 500 பாயிண்ட் கேப் அப் ஆகட்டும், 1000 பாயிண்ட் கேப் அப் ஆகட்டும், அது நமக்கு தேவையே இல்லை லைவ்ல. ஏன்னா நைட்ல என்ன வேணா நடக்கலாம், நியூஸ் எனி வேணா வரலாம். சரி, இது இண்டிகேட்டர் பத்தினது. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துருவோம். நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் அது கூட நம்ம வேல்யூ எல்லாம் இருக்குங்க. மேக்ஸ் நம்ம கால்குலேஷன் எல்லாம் போட்டு பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பியூட்டி அவ்வளவு அழகா தெரியும். சரி, இங்க பாருங்க, இங்க போயிட்டு இங்க இருந்து கீழே வந்தவர் நம்மளுடைய 88ல இருந்து தான் திருப்பினாரு. இது எல்லாமே ஃபால்ஸுங்க, டிராப்புங்க. போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபால்ஸ் டிராப். இது கீழே வந்ததெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு, நம்மளை ஏமாத்துறதுக்கு. வீடியோல சொல்லியிருக்கேன்னா. சரி, இங்க இருந்து ஏறினவர் இங்க இருந்து ஏன் ரிஜெக்ட் ஆனார், திரும்பினார்? அந்த விடையை கண்டுபிடிங்க. அங்கிருந்து வந்தவர் அதுக்கப்புறம் இதுவும் ஃபால்ஸ் தான். மார்க்கெட் இவர் டவுன் தான். ஏன்றதுக்கு விடை இப்பதான் உங்களுக்கு அந்த சார்ட்லயே பார்த்தோம். அப்ப மார்க்கெட் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இறங்கிட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டு மறுபடியும் ஏறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கும். இப்படிதான் நடந்திருக்கும். மார்க்கெட் இங்க நம்ம இதே பார்க்க தேவையில்லை, மார்க்கெட்டையே அப்படியே அதை வச்சு சொல்லிட முடியும். அதனால மார்க்கெட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல்ஸுங்க. போயிட்டு பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் படிக்கலாங்க. அதெல்லாம் நாலேஜுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுங்க. இன்ட்ராடேக்கு நாட் அட்வைசபிள். அதனால படிச்சு தெரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு வார்த்தை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.